படுகொலை செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ சண்முகவேலின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடுமலையில் உள்ள அவரது வீட்டில் இறுதி சடங்கு செய்யப்பட்டு 30 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் மின் மைதானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களோட தகவல்களை சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் காவல் நிலைய எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்துல தந்தை மகன் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மற்றொரு நபரை மணிகண்டன் என்ற மற்றொரு நபரை தொடர்ந்து போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ சண்முகனுடைய உடல் பிணக்கூராய்க்கு பிறகு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உடுமலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு இறுதி நிகழ்வுக்காக இன்னும் சிறிது நேரத்தில் கொண்டு வந்து அங்க வைக்க இருக்கிறார்கள். தற்பொழுது அவருடைய வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய அந்த இறுதி நிகழ்வுல காவல்துறை மரியாதையுடன் அந்த இறுதி நிகழ்வு நடைபெற இருக்கிறது. துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் 30 குண்டுகள் முழங்க இந்த இறுதி மரியாதையை, காவல்துறை மரியாதையை வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து உடுமலை மின் மயானத்துல அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி சடங்கு நிகழ்வுகளுக்காக அவருடைய குடும்பத்தினரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிணக்கூராய்வும் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு இந்த குடிமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சிக்கனுத்து என்ற ஒரு கிராமத்துல மணக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுடைய தோட்டம், அந்த தோட்டத்துல பணிபுரிந்த அந்த ஊழியர்களுக்குள்ளார பிரச்சனை என்றுதான் அப்பொழுது பணியில் இருந்த எஸ்எஸ்ஐ சண்முகம் மற்றும் அவருடன் அவருடைய ஓட்டுநரும் சென்றிருக்கிறார். அப்பொழுதுதான் அந்த 3 பேரால் தான் ஒரு வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட சண்முக உடலுக்கு காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில காவல்துறை மரியாதையுடன் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது.